அவங்களோட கம்பீரமான தோற்றமும், நீங்க எனக்கு ஒரு வரம் தரணும், வெகு காலமாவே புலிகேசி இந்த யுத்த ஏற்பாடுகளை செஞ்சு வந்திருக்கா, பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கிற அபாயம் மிகப்பெரியது. தந்தையும் மகனும் அரண்மனையிலிருந்து வெளியேறி போனாங்க. மாமல்லர் தன் தந்தையோட சொல்படி அரண்மனை நிலா முற்றத்தை கடந்து போய் உள்வாசலை நெருங்கினதும் குதிரை மீதிருந்து இறங்கினார். அங்கே ஆயத்தமாக காத்துட்டு இருந்த பணியாட்கள் குதிரையை பிடிச்சு அப்பால கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா மாமல்லர் விசாலமான அந்த அழகான அரண்மனைக்குள்ளே போய் தீபம் ஏந்திரவங்க தம்ம பின்தொடர்ந்து வர்றதுக்கு திணறும்படியா அவ்வளவு வேகமாக நடந்து போனார். புதுசாக அந்த அரண்மனைக்குள்ளே வரவங்க அங்கே குறுக்கு நெடுக்குமாக போன நடைபாதைகளில் வழி கண்டுபிடிச்சி போகிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். நரசிம்மர் அந்த பாதைகள் வழியாக வளைஞ்சு வளைஞ்சு போய் அரண்மனை அந்த புறத்தை அடைஞ்சார். அங்கே சிற்ப வேலைகள்னால சிறப்படைஞ்ச ஒரு வாசல் கிட்ட போனதும், குழந்தையே வந்துட்டியா அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. பல்லவ சாம்ராஜ்யத்தோட பட்டத்தரசியான புவன மகாதேவி அந்த புற வாசற்படையில் வந்து நின்னாங்க. அவங்களோட கம்பீரமான தோற்றமும் முதிர்ந்த சௌந்தரிய வதனமும் திரிபுவன சக்கரவர்த்தினின்னு பல்லவ சாம்ராஜ்யத்தோட பிரஜைகள் அவங்கள கொண்டாடுறது முற்றிலும் பொருந்துன்னு தான் தெரியப்படுத்துச்சு. அம்மா அப்படிங்கிற குரலோடு பக்கத்தில் வந்த குமாரனை சக்கரவர்த்தினி தன்னோட 2 கைகளாலும் அணைச்சிட்டு, குழந்தையே இன்னைக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல தொடங்குறதுக்குள்ள மாமல்லர் குறுக்கிட்டு, அம்மா உங்களை நான் ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு வரம் தரணும் அப்படின்னு சொன்னார். புவன மகாதேவியோட முகத்தில் புன்னகை அரும்பிச்சு. வரமா? நல்லது, கேளு தர. ஆனால் அதுக்கு பிரதியா நானும் உன்கிட்ட ஒரு வரத்தை கேட்பேன், நீ அதை தரணும் அப்படின்னு அன்பு கனிஞ்ச குரலில் சொன்னாங்க. மாமல்லருடனே, பிள்ளை அன்னைக்கிட்ட வரம் கேட்கறது நியாயம், பிள்ளைக்கிட்ட தாய் வரம் கேட்கறது எங்கேயாச்சும் உண்டா? முடியவே முடியாது அப்படின்னு சொன்னது புவன மகாதேவியோட முகத்தில் புன்னகை மறைஞ்சுது. 2 பேரும் உள்ளே போனாங்க. நரசிம்மர் தம்மோட தலையணியையும் ஆபரணங்களையும் எடுத்து வச்சுட்டு கை காலை சுத்தம் செஞ்சுட்டு வந்தார். அதுக்கப்புறமா 2 பேரும் அந்த புற பூஜா மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. அங்கே மத்தியில் நடராஜமூர்த்தியோட திருவுருவம் திவ்ய அலங்காரங்களோடு விளங்குச்சு. பின்புற சுவர்களில் சிவபெருமானுடைய பல வடிவங்களும் பாலகோபாலனுடைய லீலைகளும் வர்ணங்களில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. பூஜையெல்லாம் முன்னமே முடிஞ்சிட்டதுனால தாயும் மகனும் அந்த திருவுருவத்தை வழிபட்டுட்டு வெளியே வந்து போஜன மண்டபத்துக்குள்ளே பிரவேசிச்சாங்க. உணவருந்த உட்கார்ந்ததோ புவன மகாதேவி, குழந்தையே ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்குதா, கோட்டை வாசலெல்லாம் சாத்தியாகிவிட்டதா, அரண்மனையெல்லாம் அல்லோலப்படுது, எனக்கு மட்டும் எதுவுமே தெரியலை, நீயாச்சும் சொல்லக்கூடாதா? பெண்கள்னா மட்டமானவங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு நீ கூடவா என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. மாமல்லர் உணவு பரிமாறிட்டு இருந்த பணியாட்களை பார்த்துட்டு, அம்மா சாப்பிட்டு முடிச்சதும் மேல் மாடத்துக்கு போய் எல்லா விவரங்களையும் நான் சொல்லறேன், ஆனால் ஒன்று மட்டும் இப்போவே கேட்டுக்கிறேன், இனிமே தினமும் நான் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ராஜபோஜனம் செய்கிறதுன்னு வச்சுக்கக்கூடாது, அந்த வழக்கத்தை இன்னைக்கோட நிறுத்திடணும் அப்படின்னு சொன்னார். சக்கரவர்த்தினி குமாரனை அன்பு ததும்பின கண்களால் பார்த்து புன்னகை புரிஞ்சாங்க. ஆனால் மறுமொழி எதுவும் சொல்லலை. காஞ்சி அரண்மனையில் பகல் போஜனம் ராஜரீக சம்பிரதாயங்களோடு ஆடம்பரமாக நடக்கிறது வழக்கம். பெரிய சாம்ராஜ்ய உத்தியோகஸ்தர்கள், அந்நிய நாடுகளிலிருந்து வந்த பிரமுகர்கள், சிவனடியார்கள், வைஷ்ணவ பெரியார்கள், பிரசித்தி பெற்ற கலைஞர்கள், தமிழ் கவிஞர்கள், வடமொழி பண்டிதர்கள் இவங்கெல்லாம் விருந்தாளியாக அழைக்கப்படுவதுண்டு. அதனால் பகல் போஜன நேரத்தில் அரண்மனை வாசிகள் ஒருவரோடொருவர் அளவலாவுதல் அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, பகல் நேரமெல்லாம் சக்கரவர்த்தியும் குமாரரும் ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. அதனால் தாயும் பிள்ளையும் சந்திக்கிறதுக்கு ராபோஜன நேரத்தை தான் சக்கரவர்த்தி திட்டம் செஞ்சுருந்தார். அதுக்கப்புறமா அரண்மனை மேலே உப்பருகியோட நிலா மாடத்தில் அவங்க 3 பேரும் சந்தித்து பேசுகிறது வழக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சதும் தாயும் புதல்வனும் மேல் உப்பருகிக்கு போய் நிலா மாடத்தில் அமைஞ்சிருந்த பளிங்கு கல் மேடையில் அமர்ந்தாங்க.
பால் நிலவில் மூழ்கி இருந்த காஞ்சி நகரமானது அன்னைக்கு ராத்திரி என்னைக்குமே இல்லாத அமைதி பெற்று விளங்குச்சு. நரசிம்மவர்மரோட மனசு அந்த நகரோட கீழ்கோட்டை வாசலுக்கு போயிடுச்சு. இப்போ அந்த கோட்டை வாசலை கடந்து ஒரு சிவிகை போயிட்டு இருக்கும். அந்த சிவிகையில் ஆயனரும் அவருடைய மகளும் அமர்ந்திருப்பாங்க. ஆஹா, அவங்களுக்குத்தான் இன்னைக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்துச்சு. மத யானை மேலே வேல் எறிஞ்சு அவங்கள காப்பாற்றின வீரன் யாரா இருப்பான்? இப்படியெல்லாம் நரசிம்மவர்மர் யோசிச்சுட்டு இருந்தார். புதல்வன் தானே பேசுவான்னு நினச்சி புவன மகாதேவி கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தாங்க. அவன் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்துட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, குழந்தையே அப்படின்னு கூப்பிட்டாங்க. மாமல்லர் உடனே திடீர்னு கனவு கலைஞ்சவர் மாதிரி திடுக்கிட்டு தாயாரை பார்த்தாரு. அம்மா அம்மா, நான் உங்ககிட்ட விரும்பின வரத்தை கேட்டே போடுறேன். உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும், என்ன குழந்தைன்னு மட்டும் கூப்பிடாதீங்க. நான் இன்னும் பச்சை குழந்தையா என்ன? பல்லவ ராஜ்யத்தில் இருக்கிற புகழ் வாய்ந்த மல்லர்களை எல்லாம் ஜெயித்து மாமல்லன்னு பட்டம் பெற்றதுக்கு அப்புறமாவும் என்ன குழந்தைன்னா நான் என்னதான் செய்கிறது? அப்பாவோ இன்னும் என்ன தொட்டில் கிடக்கிற குழந்தையாவே நினச்சி நடத்துகிறாரு. உங்கள் 2 பேருக்கு இடையில சிக்கிட்டு நான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அதுக்கு என்ன செய்யலாம்? பெற்றோர்களுக்கு மகன் எப்பவுமே குழந்தை தான் அப்படிங்கிற குரலை கேட்டு தாயும் மகனும் திரும்பி பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி பின்னால் வந்து நிற்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் பயபக்தியோடு எழுந்து நின்னாங்க. மகேந்திரர் பளிங்கு மேடையில் அமர்ந்ததும் புவன மகாதேவியும் மாமல்லரும் உட்கார்ந்தாங்க. தேவி, குழந்தை ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார். இன்னும் ஒன்றும் சொல்லலை, என் மேலேயும் உங்கள் மேலேயும் குறை தான் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு புவன மகாதேவி சொன்னாங்க. குறை சொல்லாமல் வேற என்ன சொல்லட்டுமப்பா? பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்த செய்தி கிடைச்சதுக்கு அப்புறமாவும் நம்ம வெறுமனே கையை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதா? சேனாதிபதி கலிப்பகையார் சேனை திரட்டுறதுக்குள்ள இந்த கலியுகமே முடிஞ்சிடும் போல இருக்கே. இந்த நேரத்துக்குள்ள நம்மளோட சைனியம் போருக்கு கிளம்பி இருக்க வேண்டாமா அப்படின்னு கொதிச்சாரு மாமல்லர். பல்லவ சாம்ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசிச்சாங்களா? இது என்ன அப்படின்னு புவன மகாதேவி வியப்பு அவநம்பிக்கையும் துணித்த குரல்ல கேட்டாங்க. ஆமா தேவி, அற்ப சொற்பமாக பிரவேசிக்கலை, பெரும் படைகளுடனே திடீர்னு பிரவேசிச்சிருக்காங்க அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி சொன்னார். தந்தையே, மந்திர ஆலோசனை சபையில் நான் மட்டும் வாயை திறக்காமல் இருக்கணும்னு எதுக்காக கட்டளையிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஏதோ பேசினப்ப என்னோட மனசு கொதிச்ச கொதிப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அடக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மாமல்லர் சொன்னார். மாமல்லரோட பேச்சு மறுத்து சக்கரவர்த்தி தன்னோட பட்ட மகிழ்ச்சியை பார்த்து சொன்னார். தேவி, நரசிம்மன் இன்னும் குழந்தையாத்தான் இருக்கான். வந்திருக்கிற யுத்தம் எப்பேற்பட்டதுங்கிறத அவன் அறியலை. 2 பேரும் கேளுங்க. வாதாபி மன்னன் புலிகேசி பெரும் படைகளோடு துங்கபத்திரை நதியை கடந்து நம்மோட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிருக்கான். அவனோட சைனியத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்காங்களா, ஆயிரக்கணக்கில் யானைகள் இருக்கா, பெரிய காளைகள் பூட்டின 100கணக்கான வண்டிகள் தொடர்ந்து வருதான், 10,000கணக்கான குதிரை வீரர்கள் வராங்களா. வெகு காலமாகவே புலிகேசி இந்த யுத்த ஏற்பாடுகளை செஞ்சு வந்திருக்கா. நம்மோட ஒற்றர்கள் எப்படியோ ஏமாந்து போயிருக்காங்க. நம்மோட எல்லை காவல் படைகளை புலிகேசியோட ராட்சத சைனியம் வெகு சீக்கிரத்தில் முறியடிச்சிட்டு அதிவேகமாக முன்னேறி வருதான். அந்த சைனியத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு வேண்டிய படைபலம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அங்கங்கே இருக்கிற நம்மோட படைகள் பின்வாங்கி வந்துட்டு இருக்கு. பல்லவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கிற அபாயம் மிகப்பெரியது. ஆனாலும் நெற்றிக்கண்ணை திறந்து திரிபுரத்தை எரித்த பினாகபாணியுடைய அருள்னால முடிவில் நமக்குத்தான் வெற்றி கிடைக்க போகுது. அதை பற்றி சந்தேகம் வேண்டியதில்லைன்னு சொன்னார். தந்தை பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த நரசிம்மர், அப்பா, பல்லவ சைனியம் பின்வாங்கி வருதா? இது என்ன அவமானம்? இப்போ எனக்கு அனுமதி கொடுங்க அப்பா, நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற படைகளை அழைச்சிட்டு புறப்படுற அப்படின்னு சொன்னார். பொறு நரசிம்மா, பொறு. பல்லவ சைனியத்தை நீ நடத்தி செல்லும்படியான காலம் வரும். அது வரையிலும் பொறுமையாக நான் சொல்லுறத கேட்டு நட. இன்னைக்கு ராத்திரி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, என் கூட வரையா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார். இதையெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா அப்பா? வரேன் அப்படின்னு நரசிம்மர் சொன்னார். தேவி, நரசிம்மனை இன்னையிலிருந்து நான் குழந்தையாக நடத்த போகிறதில்ல, சகாவாகவே நடத்த போகிறேன். மந்திர ஆலோசனைகளில் கலந்து கொள்ளுற உரிமையும் இன்னையிலிருந்து அவனுக்கு கொடுக்குற. நீயும் இனிமே அவனை குழந்தைன்னு அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் சக்கரவர்த்தி.
புவனமகாதேவியை படுக்கிறதுக்கு போக சொல்லிட்டு தந்தையும் மகனும் அரண்மனையிலிருந்து வெளியேறி போனாங்க. இத்தோடு 8வது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு. தந்தையும் மகனும் ராத்திரி நேரத்தில் எங்கே கிளம்பி போனாங்க? அதுக்கப்புறம் பரஞ்சோதிக்கு என்ன ஆச்சுன்னு கல்கி அவர்கள் இன்னும் நம்மளுக்கு சொல்லவே இல்லை. அடுத்த அத்தியாயத்திலேயாச்சும் அதை பற்றி சொல்லுவாரான்னு பார்க்கலாம். 9வது அத்தியாயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.